अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे श्री गुरुभ्यो नमः। नन्वेवं सति ब्रह्मज्ञानेनापि अविद्यायाः अनिवृत्तेः अनिर्मोक्ष प्रसंगः. சித்தம்னார் என்ன சொன்னார்னா, இந்த சுக்தியாதி ஞானம் அவித்யை நிவர்த்தி பண்றது இல்லை, பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அவித்யை நிவர்த்தி பண்ணல, ஒரே நாசம் பண்ணல. பின்ன என்ன பண்றதுன்னு கேட்டா, கொஞ்சம் விலக்கி வைக்கிறது சித்த நேரத்துக்கு. எப்படி தாக பிரதிபந்தகமான ஒரு மணி கூட இருந்ததுன்னா, அக்னியாலே தாகரூபமான காரியம் ஏற்படலே அப்படிங்கிறதுக்காக அந்த எப்பவுமே அதுக்கப்புறம் அந்த காரியம் வராதுங்கிறது இல்லை. அந்த மணி அங்கிருந்து நகண்டாச்சுன்னா மறுபடியும் அக்னி தம் வேலையை ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுக்தியாதி ஞானம் வந்ததுன்னா அந்த காலத்துல அந்த அஜானமானது தன் வேலையை ஆவரணத்தை பண்ணாது, அது போயிடுச்சுன்னா மறுபடியும் பண்ணும் அப்படின்னு முன்னாடி சொன்னோம். இப்படி சொன்னா நமக்கு நிஜமாவே இந்த அடுத்த கேள்வி இப்போ வரும். அப்ப இதே மாதிரிதானே பிரம்ம ஜானம், அந்த பிரம்ம சாட்சா்காரமும் அந்த அஜானத்தை ஒரேடியா நிவர்த்தி பண்ணாமல் சித்த நேரத்துக்கு விலக்கி வச்சுடுச்சு அப்படின்னு சொல்லலாமே. அப்போ பிரம்மஜானத்தினால கூட அவித்யைக்கு நிவர்த்தி இல்லைன்னு ஆயிடும். பிரம்மஜானமோ விருத்தி ரூபம், அது எத்தனை நேரம் தாங்கும், வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். போயிடுச்சுன்னா அப்புறம் மோட்சத்துக்கு வழி இல்லை. அனிர்மோக்ஷ பிரசங்கா அவித்யாயாக அனிவிருத்தே. அந்த பிரம்மஜானம் தான் இருக்கிற வரையும் தான் அந்த அவித்யை கொஞ்சம் விலக்கி வச்சு விட்டு போயிடுச்சுன்னா மறுபடியும் இவன் பழையபடிக்கு வந்துடும், அது மோட்சமே இல்லாத போயிடுமேன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு பதில் சொல்றார், நான் தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஜானாத் அவித்யா நிவர்த்தி அபியுபகமா. இல்ல, கவலைப்பட வேண்டாம். சுக்தியாதி ஞான விஷயத்துல சொன்னது தத்துவமஸ்யாதி வாக்கிய ஜன்ய ஞானத்துக்கு பொருந்தாது. சுக்தியாதி ஞான ஸ்தலத்துலதான் நான் சொன்ன திருஷ்டாந்தம் அப்படியே வச்சுக்கணும். ஆனா தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானத்தினால அவித்யைக்கு சுத்தமாவே நிவர்த்தி வந்துடும். இந்த இடத்துல அவித்யை வெறும் விலக்கி வச்சுட்டு அது போறதுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் நம்ம சித்தாந்தம். விஷய விஷயக பிரமாத்வேனைவ அவித்யா நிவர்த்தகத்துவ அபியுபகமா. இப்ப ஒருத்தன் கேட்பான், இது என்னது, சுக்தி ஞானம் வந்தா அவித்யை போகாது, சுக்தி அவித்யை. தத்துவமசி வாக்கியத்தினால ஒரு ஞானம் வந்ததுன்னா அவித்யை போகும், எப்படி நம்புறது? இதுவும் ஞானம் அதுவும் ஞானம், அதுவும் பிரத்யட்சமா வருது இதுவும் பிரத்யட்சமா வருது. பிரத்யட்சமா தெரிஞ்சாதான் அவித்யை அங்க போகல, இங்க பிரத்யட்சமா தெரிஞ்சா போறதுங்கிறது எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேள்வி கேட்பான். அதுக்கு யுக்தி சொல்லி பதில் சொல்லணும். அந்த யுக்திக்கு சொல்றார், விஷய விஷயக பிரமாத்வேனைவ அவித்யா நிவர்த்தகத்வாபியுபகமாத். அப்படின்னா என்னன்னா, இங்க ஒரு காரிகாரண பாவம் உண்டு. ஒரு விஷயத்தை பத்தி தெரியல, அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்கு அந்த விஷயத்தை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். அதாவது அஜ்ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்தை பத்தின ஞானம் தான் அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும். சொன்னா அஜ்ஞானத்தை போடுங்க, அஜ்ஞானத்தை எடுத்துக்கணும். அஜ்ஞானத்துக்கு எது விஷயமோ அந்த விஷயத்திலே வரக்கூடிய ஞானம், அதை விஷயமாக கொண்ட ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி செய்யும்.
ஒருத்தனுக்கு வியாக்கரணம் தெரியாது, இப்ப அஜ்ஞானம் இருக்கு. இப்ப இந்த அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக அவன் சாகித்யம் படிச்சு தெரிஞ்சு நோட்டான்னா போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு தெரியாதது அது வியாக்கரணம். சாகித்யம் தெரிஞ்சுட்டா சாகித்யம் அஜ்ஞானம் போகுமே தவிர வியாக்கரண அஜ்ஞானம் போகாது. இது அப்படியேதான் இருக்கும். அதனால எந்த விஷயத்துல அஜ்ஞானமோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டாதான் அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகும். இதனால என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சுக்தி ஜானம் ஏன் அஜ்ஞான நிவர்த்தகம் இல்லை, தத்துவமசாதி வாக்கியத்தினால வரக்கூடிய ஜானம் ஏன் அஜ்ஞான நிவர்த்தகம்ங்கிறதுக்கு இதுல இருந்து நமக்கு பதில் கிடைக்கிறது. என்ன பதில் கிடைக்கிறது? சுக்தி ஜானம் எந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும்? சுக்தி அஜ்ஞானத்தை தானே நிவர்த்தி பண்ணும். ஆனா சுக்தி விஷயக்கமான அஜ்ஞானங்கிறது கிடையாது. அஜ்ஞானம் ஜடத்தை ஆவரணமே பண்ணாது. அஜ்ஞானம் சைத்தன்யத்தை தான் ஆவரணம் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா ஜடத்தை ஆவரணம் பண்றது முடியாது, பிரயோஜனமே இல்லை. அதனால அஜ்ஞானம் அந்த ஜடத்தை ஆவரணம் பண்ணாது. ஆவரண கிருத்தியம் அங்க கிடையாது. பிரகாசமா தானே பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்துலதான் அதுக்கு பிரயோஜனம் இருக்கு. ஆகையால அஜ்ஞானம் ஆவரணம் பண்ணினால் சைத்தன்யத்தை தான் ஆவரணம் பண்ணும் அப்படின்னு தீர்மானம். அப்ப அஜ்ஞானத்துக்கு விஷயம் எது? சைத்தன்யம். வந்த ஞானம் எது? அங்க சுக்தி ஞானம். சுக்தி ஞானம் அந்த சைதன்ய விஷயகமான அஜ்ஞானத்தை எப்படி போக்கும்? சமான விஷயகமா இல்லையே. அதனாலதான் சுக்தி ஞானம் என்ன பண்ணிது? அந்த மறைக்கக்கூடிய அஜ்ஞானத்தை சித்த விலக்கி விட்டது. நான் இருக்கிற பரியந்தம் நிவர்த்தி பண்ணல, விலக்கி வச்சது. பிரதிபந்தக மணியை போல அதை காரியம் செய்ய விடாம தடுத்தது, ஆவரணம் பண்ணாம. இப்போ அது போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்துருச்சு. ஆனா தத்துவமசாதி வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் இருக்கு, அதுக்கு எது விஷயம்? அதுல சைத்தன்யம் மாத்திரம்தான் விஷயம். அந்த மூலாஜானத்துக்கு எது விஷயம்? சைத்தன்யம் மாத்திரமே தான். அப்ப என்னாச்சு? தத்துவமசாதி வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியும். ஏன்னா அஜ்ஞான விஷயகமாக அந்த ஞானம் இருக்கு. அதனால சுக்தி ஞானம் நிவர்த்தி பண்ணலே அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? அது மூலாஜானத்துக்கு விஷயகமா இல்ல, சமான விஷயகமா இல்ல. மூலாஜானத்துக்கு சமான விஷயகமாக அது இல்லை. தத்துவமசாதி வாக்கியத்தினால வரக்கூடிய ஞானம் அதை நிவர்த்தி பண்ணும்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதுவும் அந்த மூலாஜானம் ஒரே விஷயத்தை கொண்டதாக இருக்கு. அதனால விஷயக பிரமாத்வேனைவ அவித்யா நிவர்த்தகத்துவ அபியுபகமா இந்த யுக்தி வச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு சரியா போகும், சந்தேகம் நிவர்த்தி ஆகும். இன்னும் ஒண்ணு விஷயக பிரமாத்வேனு போட்ட. நிஜமான பிரமாத்மக ஜானம்னு சொன்னா அது பிரமாணஜன்யமா இருக்கணும். அதுலயும் மகா வாக்கியார்த்த ஜானத்தைவ அபாதித விஷயத்தையா பிரமாத்வா. பிரமான்னு சொன்னா விஷயம் அபாதிதமாக இருக்கு. விஷயம் தப்பா இருந்ததுன்னா அப்ப அந்த ஞானம் பிராந்தின்னு சொல்றது, அப்பிரமா ஆயிடும், பிரமா ஆகாது. அனதிகத அபாதித அர்த்த விஷயக ஜானம் பிரமா. அப்போ நீங்க சுக்தி ஞானத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு விஷயமான சுக்தி ஒரு ஆபேட்சிகமான சத்தியம் தான் சொல்லாம தவிர முழு சத்தியம் இல்லை. ஏன்னா அதுக்கு அப்புறம் பாதம் இருக்கு. அது ஏதோ ஆபேட்சிகமா வியாவகாரிக சத்தியம்னு சொல்லிக்கலாம். ஆனா முழு சத்தியம் எது? மகா வாக்கியஜன்ய ஞானத்துக்கு விஷயம். ஏன்னா அதுக்கு விஷயமா இருக்கிறது வெறும் சைத்தன்யம். அப்ப அந்த சைத்தன்யம் எப்ப ஏற்பட்டது? பாரமார்த்திக சத்தியம். அதனாலே மகா வாக்கியார்த்த ஞானம் இருக்கே, இதுதான் அபாதித்த விஷயம், இதுதான் நிஜமான பிரமா. அதே சமயத்துல அஜ்ஞானத்துக்கு சமான விஷயமா வேற இருக்கு. ஆக இது நிச்சயமா மூலாஜானத்தை இல்லைன்னு பண்ணிடும், நிவர்த்தி பண்ணிவிடும். அப்படி பிரத்யக்ஷாதீனாம் தூ பாதித விஷயத்தையா பிரமத்வேதி விவகார சாமர்த்தியேன பிராமான்ய அபிமானா. அதோ பிரத்யக்ஷாதி பிரமாணம்னு சொல்றீங்களே, சுக்திஞானம் பிரமாணம்னு லோக விவகாரம் இருக்கே, அது எப்படின்னு கேட்டான். அது பிரமந்தான் வாஸ்தவமா. ஏன்னா அதுக்கு விஷயம் முழு சத்தியமானதுன்னு இல்லை, பாதித்தம். அது இருந்தாலும் விவகார காலத்துல சௌக்கியமா இருக்கு. விவகாரத்துல அந்த ஞானத்தை வச்சுட்டு என்ன நடக்கணுமோ அந்த வேலை நடக்கிறது. இதுதான் விவகார சாமர்த்தியம் சொல்லப்படும். இந்த ஞானத்தை வச்சுட்டு விவகாரம் பண்ணலாம்.
அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு. ஆகையால இதை வியாவகாரிக பிராமான்யம்னு சொல்லுவோம். இது நிஜ பிராமான்யம் கிடையாது. அதனால இதை பிராமான்ய அபிமானம்னு சொல்றேன். தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய ஞானத்துக்கு ஈடான பிராமான்யம் இதுக்கு இல்லை. இதுல ஒரு விவகார சாமர்த்தியம் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலே லோகத்துல பிரமாணம்னு ஒரு விவகாரம் வந்துடுச்சு. அதனால இதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ சொன்னா இப்ப வேற ஒரு கேள்வி கேட்க போறான். இப்ப தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்யமான ஞானம் ஒண்ணுதான் பிரமா, அது ஒண்ணுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும்னு நீ சொன்னதுல இருந்து கிடைச்சது. மற்றபடி பிரமஸ்தலத்துல வரக்கூடிய சுக்தி ஜானம், ரஜு ஜானம் இதெல்லாம் அதெல்லாம் பிராமான்ய அபிமானம், நிஜமான பிரமையே இல்லை, அது அஜானத்தை நிவர்த்தி பண்ணாது. அப்போ ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணும்னு இதுவரை எங்கேயுமே பார்த்தது இல்லை போல இருக்கு. ஞானம் அஜானத்தை நிவர்த்தி பண்ணுங்கிறத எங்கேயுமே பார்த்தது இல்லை. தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானத்தான அஜானம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொன்னா மோட்சம்தான். அப்போ அது யாருக்கும் வரல. அப்ப இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி, தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி தன்னுடைய அஜானம் இருக்கு, அஜானம் என்னமோ தெரியுது எல்லாருக்கும். இந்த அஜானத்தை ஞானம் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கறது எப்படி இவன் தெரிஞ்சுப்பான்? இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சொல்லி பிரம்ம விசாரம் ஆரம்பிக்கிறாரு. எதுக்க ஆரம்பிக்கிறார்? பிரம்ம ஞானத்துக்கு தானே, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே. அப்ப தெரிஞ்சுக்கணுங்கிறது அந்த ஞானம் எதுக்காக அவனுக்கு ஞானத்துல இச்சை வந்திருக்கு, ஜிஜ்ஞாசா? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு அது தெரியல அப்படின்னு. ஆஹா, அஜானம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த அஜானத்தை போக்கணும், அதுக்காக தான் பிரம்ம ஜானம் வேணும்னு அவனுக்கு ஆசை வந்துருக்கு, ஜிஜ்ஞாசை வருதுன்னு சொல்லணும். இப்போ தன்னுடைய அஜானம் இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனா தனக்கு இருக்கக்கூடிய அந்த அஜானம் ஞானத்தினால போகுங்கிறத இவன் எப்படி நம்பலாம்? ஏன்னா நீங்க சொன்ன ரீதியில தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானம் ஒண்ணுதான் அஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஞானம், மற்ற ஞானங்கள்லாம் அஜானத்தை சும்மா விலக்கி விடும், ஒன்னும் நிவர்த்தி பண்ணி விடாது அப்படின்னு சொல்லிட்டா ஞானத்தினால அஜானம் போனதுக்கு விவகார காலத்துல லோகத்துல ஒரு திருஷ்டாந்தமும் கிடைக்காது. அப்படி இருக்கும்போது தத்துவமஸ்யாதி வாக்கியத்தால வரக்கூடிய ஞானம் வந்தால் அவித்யை நிவர்த்தி ஆகும்னு எதை வச்சு நம்புறதுன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு சொல்ற, ஞானாத் அஜான நிவர்த்தேகே அந்நித்திர அதர்சனஞ்ச அகிஞ்சித்கரம். ஞானத்தால அஜானம் போனதாக எங்கேயுமே லோகத்துல பார்த்தது கிடையாது, அது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்காதே. நீ பார்க்காட்டா பரவாயில்ல, அனுபவ சித்தத்வாத். இது ஜீவன் முக்தாவுடைய அனுபவ சித்தமா இருக்கு. தத்துவஞானம் அந்த அஜான நிவர்த்தியானத அவ அனுபவிக்கிறா. நமக்கு அஜானியா இருக்கிறவனுக்கு அது விஷயம் தெரியலேன்னு சொன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். ஞானிகளுக்கு இது தெரியறதுனாலே இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானம் அஜான நிவர்த்தகங்கிறத நம்பலாம். அந்யதானுபபத்தி சர்வதோ பலவத்வாத். அந்யதானுபபத்தி இப்ப இது நிவர்த்தி பண்ணலைன்னா இவனுக்கு, அதாவது தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானம் கூட இவனுடைய அஜானத்தை நிவர்த்தி பண்ணாமல் விட்டுடுத்து அப்படின்னு சொன்னால் அப்புறம் மோட்சமே இல்லைன்னா அனிர்மோக்ஷ பிரசங்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால மோட்சமும் வரணும், அது பிரமாண சித்தமா இருக்கு. அதனாலே அதாவது ஸ்ருதியை சொல்றதே வித்வான் நாமரூபாதி முக்தா தர்கசோகம் ஆத்மவித்து ஞானம் வந்தா அவித்யா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத, மோட்சம் வரும் அப்படிங்கிறத ஸ்ருதியே நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே. இப்போ அந்த அஜானத்தை நிவர்த்தி பண்ணலைன்னா இந்த ஸ்ருதிகள்லாம் தப்பா போயிடும். ஆகையாலே இதுதான் அந்நியதா அனுபவத்தி. இந்த அனுபவத்தி ரொம்ப பிரபலம். அதனால நீ இன்னொரு இடத்துல ஞானத்தான அஜான நிவர்த்தி ஆனதை பார்த்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்த ஞானமே அஜான நிவர்த்தியை பண்ணி கொடுக்கும் உனக்கு அப்படின்னு சர்வதோ பலவத்வா ததுக்தம். அந்யதான் உபபத்திச்சேத் அஸ்தி வஸ்து பிரசாதிகா வினஷ்டி அதிருஷ்டி வைமத்தியம் சைவ சர்வபலாதிகா. இது கண்டனகாரர் சொல்லியிருக்க. இந்த அந்நிதானுபத்தியால ஒரு விஷயம் சித்திக்கும் போது இந்த மாதிரி நான் எங்கேயும் வேதத்துல பார்த்தது இல்லையே அப்படின்னு நான் சங்கை பண்றது இருக்கு.
அது பிரயோஜனம் இல்லை. அது இதை பிரதிபந்தம் பண்ணாது. ஏன்னா இப்படி ஒத்துக்கலைன்னா இந்த மாதிரி இது சரியாவே வராது. அனுபவன்னம் அஜ்ஞான ஞானம் தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய ஞானம் வந்தும் அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படலைன்னு சொன்னா அந்த ஞானம் வந்தவனை முக்தன்னு சொன்னதெல்லாம் தப்பா போயிடும் அப்படிங்கிறது தானே அனுபவத்தி ஞானம். இந்த அனுபவத்தி ஞானத்தை வச்சுட்டு அவனுக்கு அவித்யா நிவர்த்தி வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சாதிக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இது எங்கேயுமே நான் பார்க்கலையேன்னு கேட்டா பார்த்தாட்டா விடு, அதனால ஒண்ணும் இல்லை. இன்னொரு இடத்துல பார்க்கணுங்கிறது எதுக்காக? அனுமானம் பண்றதா இருந்தா தேவைப்படும். ரூம் இருக்கிற இடத்துல அக்னி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு இடத்துலயும் பார்த்தது கிடையாது, இவன் பார்த்தது இல்லை. அப்படியானா இவனால புகைய வச்சு அக்னி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அனுமானம் பண்றதுக்கு வியாப்தியை முன்னாடி கிரகிச்சு வச்சிருக்கணும். அதுக்காக சாத்தியத்தின் சாதனத்தையும் பல இடத்துல சேர்த்து பார்த்திருந்தாதான் அந்த வியாப்தியை நிச்சயம் பண்ண முடியும். அப்பதான் அனுமானம் பண்ண முடியும். ஆனா இங்க அனுமானம் இல்லையே. இந்த மாதிரி சொன்னது தப்பா போயிடும்னு அர்த்தாபத்தினா இது. ஆக இந்த அர்த்தாபத்தி ஸ்ருதியே தப்பா போயிடுங்கிற இந்த அர்த்தாபத்தி இருக்கே, இது தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய ஞானத்தினாலே அவித்யா நிவர்த்தி வருது அப்படிங்கறத நமக்கு தெரிவிக்கிறதாக இருந்தால் இந்த மாதிரி வேற இடத்துல காணலையே அப்படின்னு நம்ம சங்கிக்கிறது அர்த்தமே இல்லை. அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது ஒண்ணு சொல்லிட்டார். இதுவரை சொன்ன விஷயம் என்ன? அஜ்ஞானம் ஒண்ணு, மூலாஜானம் ஒண்ணுதான். சுக்தியாதி ஞானங்கள்லாம் வந்தால் அது நிவர்த்தி ஆகாது. சுக்தியாதி ஞானம் எல்லாம் பிரமையை நிவர்த்தி பண்றது எப்படின்னு கேட்டா, இது வருங்காலத்துல சித்த நேரத்துக்கு அந்த ஆவரணத்தை மாத்திரம் விலக்கி வச்சுட்டு வஸ்துவ பிரகாசம் பண்ணி சமத்தை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போயிடும். ஆனா இந்த அஜானத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தத்துவமஸ்யாதி வாக்கியஜன்ய ஞானம் தான் வரும் அப்படின்னு சொல்லி பிரக்கிரியை சொன்னார். இது அப்படியே முடிச்சாச்சு. இப்ப இன்னொரு பிரக்கிரியில வந்தோம்னா, மூலாஜானம் வேணும்னா ஒன்னா இருக்கலாம். ஆனா இந்த மூலாஜானத்துக்கு பரதந்திரமாக அதீனமாக அவஸ்தாஜானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவரண அஜானங்கள் நிறைய இருக்கு. அது என்ன பண்றதுன்னு சொன்னா, அது சைத்தன்யத்தை மாத்திரம் இல்லை, சுக்தியாதிகளையும் சேர்த்து ஆவரணம் பண்ணி வைக்கிறது. அப்ப இந்த சுக்தியாதி ஞானங்கள் இருக்கே, இது கூட தன்னால முடிஞ்ச அளவுக்கு அஜானத்தை நிவர்த்தி பண்ணிடுறது. அதாவது சுக்தி விஷயமான அஜானம்னு ஒண்ணு வந்துருக்கு. இப்போ மூலாஜானத்தை காட்டிலும் தனி. அப்ப இந்த அஜானத்தை சுக்தி ஜானம் நிவர்த்தி பண்றதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஏன்னா சமான விஷயமா இருக்கு. அஜானத்துக்கு விஷயம் சுக்தி, ஜானத்துக்கும் அதே சுக்தி தான் விஷயம். அப்ப சமான விஷயமா இருந்ததுன்னா இந்த சுக்தி ஜானம் சுக்தி அஜானத்தை போக்கும், கட ஜானம் கட அஜானத்தை போக்கும். இந்த அஜானங்கள்லாம் மூலாஜானம் இல்லை. மூலாஜானத்துக்கு அதீனமா இருக்கக்கூடிய அவஸ்தாஜானம் தூலாஜானம்னு வேணும்னு சொல்லிட்டு இந்த பட்சத்தை வச்சுட்டோம்னா நமக்கு சுலபமா மனசுல ஏறும். ஞான அஜானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிறத பார்த்திருக்கோன்னே சொல்லலாம், பார்க்கலைங்கிறது இல்லை. ஏன்னா இங்க பார்த்திருக்கேன்னு சொன்னா சுக்தி தெரியாம இருந்தது, பிரமையெல்லாம் வந்தது. அதனால சுக்தி ஜானம் வந்தது, அந்த அஜானம் போச்சு, பிரம நிவர்த்தி ஆயிடுச்சு, பார்த்திருக்கோம். ரஜ்ஜு தெரியல, சர்ப்பம்னு ஏமாந்தேன், அப்புறம் ரஜ்ஜுன்னு தெரிஞ்சு போச்சு. ரஜ்ஜுன்னு தெரிஞ்சதுனால அந்த அஜான நிவர்த்தி ஆச்சு, அப்புறம் பிராந்தி எல்லாம் போயிடுச்சு. அப்ப இப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஞானத்தால அஜான நிவர்த்தி வருது. அப்ப அதே மாதிரி இந்த தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினால வரக்கூடிய பிரம்ம ஜானம் வந்ததுன்னா அந்த பிரம்ம அஜானம் மூலாஜானம் இருக்கு, அதுவும் நிவர்த்தி ஆகும். இது சுலபம். இந்த வழி இதை அதை மேல சொல்றார். அதவா மூலாஜானத்தைவ அவஸ்தாஜானானி, அஜானானின்னு இங்க சேர்க்கணும், எஸ்மார்க்கு ஒண்ணு போட்டுக்கணும். அவஸ்தாஜானானி கடாதி விஷய ஆவரணானி, கடாதி விஷயத்தை ஆவரணம் பண்ணக்கூடிய அஜானம் தனி அஜானம் உண்டார். அஜானஸ்ய ஞான பிராகபாவஸ்தானீயத்வேன யாவந்தி ஞானானி தாவந்தி அஜானானி இது அபியுபகமாத். இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த அஜானம் நாம ஒத்துக்கிறோமே, இது கிட்டத்தட்ட தார்க்கிகால் சொல்லக்கூடிய ஞான பிராகபாவம் இருக்கே, அந்த ஸ்தானத்துலதான் ஒத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்படின்னா என்னன்னா அதுக்கு துல்லியமாக இது இருக்கு. ஞானத்தினுடைய பிராகபாவமானது ஞானம் எந்த க்ஷணத்துல உண்டாகிறதோ அந்த க்ஷணத்துல இருந்து இருக்காது. இந்த ஞானம் வரத்துக்கு முன் க்ஷண பரியந்தம் அதனுடைய பிராகபாவம் இருக்கும்.
அப்புறம் இருக்காது. அதே மாதிரிதான் இந்த அஜ்ஞானம் கூட ஞானோத்பத்தி க்ஷணத்திலேருந்து இருக்காது. ஞானோத்பத்திக்கு பூர்வக்ஷண பரியந்தம் அந்த விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கும். ஞானம் வந்ததோ இல்லையோ அந்த க்ஷணத்திலேருந்து அஜ்ஞானம் இருக்காது. அப்போ அந்த அஜ்ஞானத்துடைய நாசம்தான் இந்த ஞானம், பிராதுபாவ நாசம்தான் பிரதியோகி அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி. அப்படி இருக்கும்போது அந்த பிராதுபாவத்தை எப்படி ஒத்துருக்கா தார்க்கிகா? மொத்தமா ஒரு பிராதுபாவம் எல்லாத்துக்கும் ஞானத்துக்கும் இல்ல, எல்லாவற்றுக்கும் இல்ல. ஒவ்வொரு காரியத்துக்கும் பிராதுபாவம் தனித்தனி. இப்ப எத்தனை ஞானம் வருதோ, எத்தனை ஞானம் வருதுன்னு சொன்னா ஏதாவது கணக்கு பண்ண முடியுமா? கணக்கே பண்ண முடியாது. எத்தனை வந்தாலும் கணக்கு பண்ண முடியாம போனாலும், எத்தனை ஞானங்கள் உற்பத்தி ஆனாலும் அந்தந்த ஞானத்துக்கு உண்டான பிராகபாவங்கிறது தனித்தனிதான். அப்ப அதே மாதிரி இப்ப என்னாச்சு, தனித்தனின்னு சொல்லிட்டோம்னா அந்தந்த ஞானத்தினால அது அதனுடைய பிராகபாவம் தான் நிவர்த்தி ஆறுது, மற்ற பிராகபாவங்கள் அப்படியே இருக்கு. அதே மாதிரி அந்த பிராகபாவத்துக்கு சமானமா இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம் கூட அந்தந்த ஞானத்தினால நிவர்த்தி ஆகக்கூடிய அஜ்ஞானம் தனித்தனியாக இருக்கு. மொத்தமா ஒரு 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 ஞானம் வந்து அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அத்தனை அஜ்ஞானத்தையும் விநாசம் பண்ணிட்டு போகாது. இந்த ஞானம் வந்ததுன்னா இந்த அஜ்ஞானத்தினால இந்த இந்த ஞானத்தினால நிவர்த்தி ஆகிறதுக்குன்னு ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அந்த அஜ்ஞானத்தை மாத்திரம்தான் இதை நிவர்த்தி பண்ணும். பாக்கி அஜ்ஞானங்கள் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அதுக்கு வேற வேற அஜ்ஞானம் வரணும், தியானம் வரணும். அந்தந்த தியானம் வந்துதான் அந்தந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும். அதனால ஒன்னும் சிரமம் இல்லைன்னு சொல்றோம். யாவந்தி ஞானானி தாவந்தி அஜ்ஞானானி. எத்தனை ஞானங்களோ அத்தனையே அஜ்ஞானங்கள். இந்த ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு அஜ்ஞானத்தை போக்குறது. அதனால ஏகேன ஞானேன ஏக அஜ்ஞானத்தை இவ நாசா. ஒரு ஞானத்தினால ஒரு அஜ்ஞானம் தான் போகும். அதனால கடாதி ஜானேன ஆவரண நாசே நகாசி அனுபவத்தி. கடாதி ஜானம் வந்தது, அதனால கடாத்திய ஜானம் போச்சு. பிரம்ம ஜானம் அது போகாது. ஏன்னா அதனுடைய விஷயம் வேற, இதனுடைய விஷயம் வேற. அதனால ஒன்னும் சிரமம் இல்லைன்னா அனுபபத்தி. அதாவது பார்த்ததுலயே எங்கேயுமே பார்த்தலையே ஜானத்தால அஜானம் போனது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒவ்வொரு ஜானமும் ஒவ்வொரு அஜானத்தை நிவர்த்தி பண்றதுங்கிறத நாம லோகத்துல பாக்குறோம். இதா எடுத்தா இதுக்கு மேல நனுன்னு அடுத்த கேள்வி. இப்ப என்ன கேட்க போறார்? இந்த ஞானம் சுக்தியாதி ஞானங்கள் கூட சுக்தியாதி விஷயக்கமான ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது அப்படின்னு சொன்னோம். இது பிரத்யக்ஷ ஸ்தலத்துல மாத்திரமா, பரோட்ச ஸ்தலத்திலும் உண்டா? அனுமானாதிகள்னால எங்க விஷயம் தெரியுறதோ அங்க அஜானத்துக்கு நிவர்த்தி உண்டா இல்லையா, ஆவரண நிவர்த்தி உண்டா இல்லையான்னு அடுத்த கேள்வி. நானும் அனுமானாதிபி ஆவரணம் நிவர்த்ததே நவா, நிவர்த்ததேவா நவா அப்படின்னு சந்தேகம். ஏன் இந்த சந்தேகம்? நிவர்த்ததேன்னு சொன்னா என்ன, நிவர்த்திக்கலன்னு சொன்னா என்ன? ரெண்டுலயும் பலபேதம் இருக்கேன். ஆதே நிவர்த்ததே, பரோட்சமான ஞானம் இருந்தாலும் ஆவரணம் நிவர்த்தி ஆயிடும், அதாவது அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன தோஷம்னு சொல்றேன். ஆதே சாட்சாத்காரி பிரமஸ்யாபி சங்கபீதத்வாதேஹே திங்மோகாதேஷ்ச ஸ்வேதத்வாத்யனுமானாதினா நிவர்த்தி பிரசங்கா. ஒருத்தன் கண்ணில காமாலே சங்க பாக்குறான். சங்க இப்ப எப்படி தெரியும்? மஞ்சளா தெரியும். பீத சங்கா, கண்ணுக்கு தெரியுறது இவன் கண்ணுக்கு. சங்கு இவன் கண்ணுக்கு மஞ்சளா தெரியுறது. இது சாட்சாத்காரியம். ஆனா இவனுக்கு சங்கம் அப்படி இருக்காதுங்கிறது விஷயம் தெரியும். ஆகையால அவன் அனுமானம் பண்ணிக்கிறான். அயம் சங்கா ஸ்வேதா சங்கத்வாத் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணி, அப்ப ஸ்வேதம்ங்கிற ஞானம் வந்ததோ இல்லையோ. இப்போ இந்த சங்கு வெள்ளையாத்தான் இருக்கு அப்படின்னு பரோட்சமான ஞானம் இருக்கு, அனுமானாத்மகமான ஞானம். இந்த ஞானம் பீதசங்கான்னு இப்ப பிரத்யட்சமா தெரியறது காமலா தோஷத்தினால. அந்த தோஷத்தால வந்த ஞானத்துக்கு காரணமான அஜானத்தை நிவர்த்தி பண்ணிடுத்துன்னு சொன்னா டக்குன்னு இந்த பீதசங்காங்கிற ஞானம் நிவர்த்தி ஆகும். ஆனா அப்படி ஆகுமோ? ஆகவே ஆகாது. இவன் சங்கம் ஸ்வேதம் தான் ஸ்வேதம் தானே நன்னாவே சொல்லிட்டு இருப்பான் அனுமானம் பண்ணி. ஆனா எப்படி தெரியுறதுன்னு கேட்டா மஞ்சளாதான் தெரியுறதுன்னு சொல்லுவான். ஏன்னா தோஷவசாத். அப்ப அந்த இடத்துல
பரோட்ச ஞானத்தினாலே அபரோக்ஷ பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அஜானத்தை நிவர்த்தி பண்ண முடியல அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? அப்போ அனுமானாதிகள்னால அந்த ஆவரணம் நிவர்த்தி ஆகிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நிவர்த்தி ஆகிறது அப்படிங்கிற பட்சத்தை வச்சுட்டு பதில் சொன்னா இந்த ஆபத்து தான் வரும். இப்போ ஸ்வேதசங்கான அனுமானம் பண்ணினதுனால அந்த பீதசங்காங்கிற அந்த பிரமத்துக்கு நிவர்த்தி ஆகட்டுமே அப்படின்னு இந்த தோஷம் வரும். இது நிவர்த்தி ஆகிறது இல்லை வாஸ்தவம். ஆத்தே சாட்சாத்காரி பிரமஸ்யாபி சங்கபீட்டத்வாதேகே இன்னும் ஒண்ணு திங்மோகாதேஷ்னு சொன்ன. திங்மோகம் இருக்கு. அதாவது கிழக்கே மேற்கே இதுல சந்தேகம் வந்துடும். புது இடத்துக்கு போயிட்டோம்னா அப்ப அந்த இடத்துல கிழக்க போய் மேற்குன்னு நினைச்சு மேற்க போய் கிழக்குன்னு நினைச்சு இப்படி ஆயிடும். சில சமயம் தோகம் வரும். இதை போய் வனவரத்தை ஒரு அனுமானம் பண்ணி இதை பண்ணா திங்மோகம் நமக்கு பிரத்யட்சமா தெரியற மாதிரி இருக்கும். ஆனா இவன் ஏதோ அனுமானம் பண்ணிட்டானா இது இந்த பக்கம் இருக்கே அப்படின்னு சொல்லி அதை வச்சு இதுக்கு அனுமானம் பண்ணிட்டான்னா இந்த அனுமானத்தால அதுக்கு நிவர்த்தி வர வேண்டியதாக ஆகும். ஆனா வாஸ்தவத்துல இது எப்ப நிவர்த்தி ஆகுறதுன்னு கேட்டா மறுநாளைக்கு சூரியனை உதிக்கிறத பார்த்தாதான் நிவர்த்தி ஆகுறது. அது ஏதோ பிரத்யக்ஷம்னு நினைக்கிற ஒரு அபிமானம். சூரியன் உதிக்கிறத பார்த்தாச்சுன்னா ஓஹோ நான் தான் தப்பு பண்ணினேன்னு வச்சுக்கேன்னு அப்புறம் தான் தெரியுது திங்மோகத்துல. அதனால வெறும் யாரோ சொன்னா தெரிஞ்சுவா சொன்னா ஒரு ஆப்த பிராமணியத்தை வச்சுட்டு போகலாம். ஆனா மற்றபடி அனுமானம் பண்ணி ஒண்ணும் தீர்க்க முடியாது திங்மோகத்தை. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு தோஷம். அதிஷ்டான அஜ்ஞான உபாதானகத்வேன பிரமஸ்ய தன்னிவருத்தௌ நிவர்த்தே. ஒருத்தன் கேட்கலாம், இப்ப அனுமானத்தினாலே அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகிறது. நீ என்ன கேட்கிற? அனுமானத்தினால ஆவரணம் போகுமா போகாதா அப்படின்னு கேட்டா அனுமானத்தினாலேயே ஆவரணம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றேன். அப்ப நீ என்ன தோஷம் சொல்ற? அப்போ சங்கம் ஸ்வேதம்னு அவனுக்கு அனுமானத்தால் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது பீதசங்கான பிரத்யட்சமா அந்த பிரமம் இருக்கு, அது நிவர்த்தி ஆகணுமே அப்படின்னு கேட்கிறேன். அது இருக்கா நிவர்த்தி ஆகனா? அந்த பீதசங்காங்கிற ஞானத்துக்கு என்ன அஜ்ஞானம் உபாதானமோ அந்த அஜ்ஞானத்துக்கு தான் அந்த ஞானம் நிவர்த்தி பண்ணிருக்கு. ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிருக்கு, பிரமத்தை நிவர்த்தி பண்ணல. பிரமம் தோஷம் இருக்கிறதுனாலே அது பாட்டுக்கு இருக்கு. தோஷம் பிரமத்துக்கு உண்டான காரணம் இருந்தா பிரமம் இருக்கும். ஆக அஜ்ஞானம் நிவர்த்தி ஆனாலும் தோஷவசாத் அப்படி ஒரு பிரமம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு நம்ம சந்தேகப்படுவோம். அதுக்கு சொல்றாரு, இல்லே அஜ்ஞானம் போச்சுன்னா பிரமம் நிற்காது. ஏன்னா அஜ்ஞானங்கிறது இந்த பிரமத்துக்கு உபாதான காரணம்னு சொல்றோம். அதிஷ்டான அஜ்ஞானம் தான் பிரமத்துக்கு உபாதான காரணம். அந்த உபாதான காரணமே விநாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அதனுடைய காரியம் எங்கேயாவது நிற்க முடியுமா? அதிஷ்டான அஜ்ஞான உபாதானகத்வேன பிரமஸ்ய தன்னிவர்த்தௌ நிவர்த்தே. அந்த அதிஷ்டான அஜ்ஞானம் நிவர்த்தி ஆச்சுன்னா பிரமத்துக்கு நிவர்த்தி ஆக வேண்டும் அப்படின்னு. யௌக்திக ஞானேன ச பிரம்மணः அவித்யா நிவர்த்தேஹே சாட்சாத்காரார்த்தம் ஸ்ரவண மனநாத்யபேக்ஷா ந ஸ்யாத். இன்னொன்னு சொல்றேன், இவன் யுக்தியா ஏதோ ஒரு பிரம்மன் தெரிஞ்சு விட்டான், ஆனா அபரோக்ஷ ஞானம் வரல. அப்ப அபரோக்ஷ ஞானம் வரத்துக்காக தான் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இது தேவையில்லை. இது ஏதோ யுக்தியால தெரிஞ்சிருந்தாலும் போரும். பிரம்மஜானம் வந்தாச்சே, அதனால பிரம்மஜானம் வந்ததுனாலே அவருக்கு அவித்யா நிவர்த்தி வரும் அப்படின்னு சொன்னால் பரோட்ச ஞானத்தினாலையும் அவித்யா நிவர்த்தி வரும் அப்படிங்கறத ஏற்றுண்டால் இப்போ சிரவணம் மனனம் எல்லாம் வேஸ்டா போகும். ஏன்னா இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ஒருத்தனுக்கு. ஆக சாட்சாத்காரம் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு ஆகும். சரி, த்விதீயேச்ச அனுமானத்தினாலே ஆவரணத்துக்கு நிவர்த்தி கிடையாது அப்படின்னு ரெண்டாவது பட்சத்துக்கு வந்தோம்னா சொல்றார், த்விதீயேச்ச வன்யாதி வியவஹாரோ ந ஸ்யாத் பிரதிபந்தகஸ்ய வித்யமானத்வாத். அந்த பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் பர்வதத்தை பார்க்கறான், தூமம் தெரியுது. அப்புறம் அனுமானம் பண்ணி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு விடுறான், இருக்குன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இவன் தூமத்தை வச்சு அக்னியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவனுக்கு பர்வதத்துல அக்னி இருக்கா இல்லையான்னு தெரியாது. இந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லணும்னா முதல்ல தான் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சொல்லணும். இருக்குங்கிறத இவனே தெரிஞ்சுக்கலையே முன்னாடி.
அதனால தூமத்தை வச்சு இருக்குங்கிறத தான் தெரிஞ்சுக்கிறான், அதுக்கப்புறம் சொல்றான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்ப இந்த இடத்துல தான் தெரிஞ்சின்றதுனால இவனுடைய அஜ்ஞானம் போச்சுன்னு ஒத்துக்கணுமா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க, அந்த அஜ்ஞானம் நனிவர்த்ததே அப்படின்னு ரெண்டாவது பட்சத்தை எடுத்துட்டு கேளுப்போம். நிவர்த்ததே நவா அப்படின்னு நிவர்த்ததேங்கிற பட்சத்துல தோஷம் சொல்லி முடிச்சாச்சு. நனிவர்த்ததேங்கிற பட்சத்தை எடுத்துட்டேனால் இப்ப நான் என்ன சொல்ல போறேன், இப்பேற்பட்ட ஸ்தலத்திலே அந்த அனுமானத்தினால அக்னி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆகாது போயிடும். ஏன்னா அது பரோட்ச ஜானம், அனுமித்தியாத்மகமான ஜானம், பரோட்ச ஜானம். இது அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா இப்போ அக்னி இருக்குன்னு எனக்கு தெரியாது போயிடும். மேற்கொண்டு அந்த அக்னி இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்ல தெரியலன்னு சொல்ல முடியாது. அதனால இது தெரியது தப்பா போயிடும். ஏன்னா பிரதிபந்தகம் அஜ்ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும். ஆக அனுமானாதிகள்னாலே ஆவரணமான அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தி உண்டா இல்லையான்னு சொன்னா உண்டுன்னு சொன்னாலும் தப்பா இருக்கு, இல்லைன்னு சொன்னாலும் தப்பா இருக்கு. என்னடா பண்றது பூர்வபக்ஷம். அப்போ பதில் சொல்றார், உச்சியதே திவிதம் ஆவரணம். மேற்கொண்டு கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறார். அதாவது அசத்வாபாதக ஆவரணம், அசானாபாதக ஆவரணம்னு ரெண்டு விதமான ஆவரணம் உண்டு. பரோட்ச ஞானத்தினால அசத்வாபாதக ஆவரணம் போயிடும், அதனால இருக்கு அப்படிங்கறது சொல்லிடுவான். ஆனா அபானாபாதக அஜ்ஞான நிவர்த்தி ஆகணும்னு சொன்னா அபரோக்ஷ ஜானம் வந்தாதான் முக்கியம். அதுதான் ரெண்டு விதமான ஆவரணத்தையும் நிவர்த்தி பண்ணும். ஆகையாலே பரோட்ச ஜான அனுமானத்தினால ஆவரண நிவர்த்தி உண்டு. ஆனா எந்த ஆவரண நிவர்த்தி? அசத்வாபாதக ஆவரணத்துக்கு நிவர்த்தி. அபானாபாதக ஆவரணம் அப்படின்னு இருக்கும். அதை நிவர்த்தி பண்றதுக்கு பிரத்யக்ஷ ஜானம் வந்தாதான் முடியும், அபரோக்ஷ ஜானம் வந்தாதான் முடியும்னு மேல சமாதானம் சொல்லுகிறார். இந்த உச்சத்தைங்கிற கிரந்தத்திலிருந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.